இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை நம்பி ஒரு வீடியோ பார்க்க வந்துருக்கீங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. டே இன் மை லைஃப் இந்த கண்டென்ட் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் கம்ப்ளீட்டாக நடக்க மாட்டேன். ஒரு டே மட்டும் கவர் பண்ணுவேன்னா, நைட்டு சேர்த்து கவர் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. பார்ப்போம். அதான் தூங்கிடுச்சு. டைம் வந்து இப்போ என்ன பண்ணி டைம் வந்து 8:40. ஓகே ஓகே, எல்லாமே ஆன் செக். ஹேர் ஆன் செக். ஃபேஸ் கழுவிட்டேன். இப்போ வந்து போய் டீ போட போகிறேன். டீ டைம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த பொண்ணு வந்து என்ன நல்லா அடை கொடுக்குமா டீ வந்து போட்டு கொடுக்க போகிறா போல ஃபேமிலி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லை. வீட்டில் வந்து இந்த ஜீவன் வந்து ஊருக்கு போயிருக்கு. என் அம்மாவும் என் தங்கச்சியும் போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் மோஸ்ட்டாக கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. நான் இருக்க மாட்டேன். ஸோ டீ வந்து எனக்கும் என் தம்பிக்கு போட்டுட்ருக்கேன். அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஸோ நான் தான் வந்து டீ போட்டு தரணும். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோம். நான் சமைக்கிறது, அவன் பாதம் தேய்க்கிறது கரெக்டாக ஷேர் பண்ணி. சரி போய் டீ குடிச்சிட்டு எனர்ஜிட்டிக்காக வந்து நான் என்ன பண்ண போகிறேன், முடியல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். இல்லைன்னா சமையல் தான் பிளான் பண்ணேன். என்ன பண்ண போகிறது இல்லை. லைக் நோ ஐடியா. இன்னும் சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ இன்னத்தில் சிம்மில் வச்சாலுமே பொங்கி வந்துட்டுருக்கு. டீ சிம்மில் தான் இருக்கு. டோட்டல் சிம்மில் தான் இருக்குது. சிம்மில் வச்சாலுமே டீ பொங்கி என்னவோ மெசேஜ் பண்ணுறேன். என்ன வாசனை. எனக்குமே டீ வந்து நார்மலாக இந்த மாதிரி பிடிக்கும். நிறைய பேருக்கு இஞ்சி போட்டு பிடிக்கும் டீ. சில பேருக்கு ஏலக்காய் போட்டு பிடிக்கும். சில பேருக்கு பிளாக் டீ பிடிக்கும். நமக்கு எப்பவுமே ஸ்ட்ராங் சக்கரை கம்மியான டீ தான். 2 பேர் இருக்கிறதுனால 2 ஸ்பூனோட கம்மி தான் நான் போடுவேன். ஃபுல் ஸ்பூன் போட மாட்டேன். அதுலேயே சொல்லலாம். சக்கரை கிலோ வருது. இனிமேல் சக்கரை கம்மியாக போடாமல் முடியும் டீ. லைட்டாக அந்த ஒரு கசப்பு தன்மை இருக்கணும். இல்லை ரொம்ப இனிப்பாக பாயசமாக இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டீ நல்லா ப்ரௌனாக இருக்கணும். நான் நிறைய தண்ணி ஊற்றுனால ப்ரௌனாக வர மாட்டேங்குது டீ. பாலை சேமிக்கணும்னு சொல்லி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நிறைய வேலை இருக்குதுங்க. டீ குடிச்சிட்டு குக்கிங், க்ளீனிங், அப்புறம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் பண்ணணும். பார்க்கணும், பண்ணவும் செய்யணும். தப்பு இல்லை. என்டர்டெயின்மெண்ட் பண்ணவும் செய்யணும், பார்க்கவும் செய்யணும். இதை போய் என் தம்பி எழுப்பி விடுறேன். இன்னும் அவன் தூங்கிட்டே இருக்கான். டைம் என்ன 9:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ எழுப்பி விடலாம். சூர்யா, நான் vlog எடுக்கிறேன். என்ன எடா நீயும் வருவ. ஆனால் நீ வருவ. எடுப்பேன்டா உன்னை. துணி துவைக்க போட்டோம்.
எனக்கு என்னோட வீட்லேயே பிடிச்சது வந்து இந்த பால்கனி தான். செம்மையாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்து அந்த பூனை எனக்காக வந்து போயிட்டு திரும்பி வந்துச்சு அந்த வீடியோவில் பார்த்தப்போ. இப்போ தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லா வீட்லேயும் செய்கிற மாதிரி இட்லி தோசை பொங்கல்லாம் கிடையாது. நம்ம வந்து அது எக்ஸ்பர்ட் இல்லை. இன்னும் குக்கிங் வந்து எனக்கு வரும், ஆனால் வராது. சரி, என்ன ஓப்பன் பண்ணல டேட்ஸ். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். டீ குடிச்சிட்டேன், டீ குடிச்சு பிஸ்கெட் சாப்பிட்டு இதுதான் என் பிரேக்ஃபாஸ்ட். என்னன்னு தெரியலங்க, வீடே வெறிச்சு ஓடி கிடக்குது. அம்மாவும் தங்கச்சி இல்லாதனால போர் அடிக்குது வீடு. டிவிலே ரீசார்ஜே இல்லை, டிவி பார்க்கலான்னு நினச்சா என்ன பண்ணுறது, ரொம்ப முடியுது. இனிமேல் நாளைக்கு வரேன், நாளைக்கு வரலாம். ஆனால் இப்போ அவங்க இல்லாதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. அவங்க இருந்தால் என்னன்னு தெரியல, வீடு அப்படியே பிஸியாக இருக்கும். நாட்டு இருக்கிறதுனால போர் அடிக்குது. சாதம் வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ தொட்டுக்க மட்டும் பீர்க்கங்காய் வச்சு கூட்டு பண்ணலான்னு இருக்கேன். வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சா, லைட்டாக வதங்கின பிறகு இந்த பீர்க்கங்காயில், இந்த பீர்க்கங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் செய்கிறேன். இந்த பீர்க்கங்காயில் இதெல்லாம் போட்டுருக்கோம். தேவைக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக ஏன்னா இதுவே வந்து இந்த காயிலே வந்து நிறைய தண்ணி இருக்கும். ஸோ நிறைய தண்ணி போட்டுலாம் வேணாம். இந்த முட்டை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது வெந்த பிறகு காய் வந்து வெந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது வெந்து முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். ஒரு முட்டையும் அப்புறம் கொஞ்சம் மசாலாவும். ஏன்னா தயிர் சாதம் சாப்பிட்லான்னு பிளான். ஸோ தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் மசாலா இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். என்ன முட்டையில இருந்து புகை வருது? ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தால் தான் புகை வந்துருக்கு.
இது முட்டை போட்டுருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். ஸோ தூள் உப்பு நான் எடுத்துருக்கேன். தூள் உப்பு இதில் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள். ஏன்னா தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள். நேற்றை விட இன்னைக்கு ஹெல்த்தியான சாப்பாடு தான். நேற்று வந்து பொட்டேட்டோ தான் பண்ணியிருந்தேன். நேற்றும் வீட்டில் இல்லை, மம்மி வீட்டில் இல்லை. ஸோ நேற்று வந்து டிசாஸ்டர் நேற்று சாப்பாடு. ரசம் இருந்தது, எங்கள் அம்மா பண்ண ரசம் இருந்தது. அதை தொட்டுக்க உருளைக்கிழங்கு தான் பண்ணேன். உருளைக்கிழங்கு என்ன ஆயிடுச்சுன்னா கருகி போயிடுச்சு. நேரத்தில் நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கேட்டேன் அம்மா கிட்ட, இந்த மாதிரி கரெக்டாக தான் பண்ணேன், என்ன பிரச்சனைன்னு கேட்டால் உருளைக்கிழங்கே பிரச்சனையும், உருளைக்கிழங்கு தான் பிரச்சனை, நீ பண்ண தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கரெக்டு தான். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. நல்லபடியாக எண்ணெய் ஊற்றினேன், நல்லபடியாக கடாயெல்லாம் காஞ்சுது. ஆனால் இப்போ வரல ஒழுங்கா. ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கு சட்டு. ஆனால் இன்னைக்கு சிம்பிள் தான், இன்றைக்கும் சிம்பிள் தான். தயிர் சாதம் இது நான் காமிக்கிறேன். இதுதான் நான் பண்ணுற பீர்க்கங்காய் கூட்டு. ஆக்சுவலி இதுனா கூட்டா பருப்பு போட்டால் தான் கூட்டுன்னுவாங்க. என்னன்னு எனக்கு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பீர்க்கங்காய் வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், காய் ரெடி ஆயிடுச்சு. நான் ஜெப்டோவில் வந்து தயிர் ஆர்டர் பண்ணோம். தயிர் இல்லை வீட்டில். ஸோ தயிர் ஆர்டர் பண்ணி பிறகு தான் சாப்பிடணும். நல்லா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட சாப்பாடு மத்தியான சாப்பாடு இதுதான். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ இதெல்லாம் முடிஞ்சு ரெடி பண்ணிட்டேன். சிப்ஸ் சிப்ஸே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, டே இன் மை லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. பயங்கர ஜுரத்தில் தான் இந்த ஒரு சாம்பாரை செஞ்சிட்ருந்தேன். கத்திரிக்காய் சாம்பாரும். சரி சும்மா இருக்க முடியலையேன்னு இந்த ஒரு பாயாசத்தையும் செஞ்சு வச்சுருந்தேன். அவ்வளோதான், இதுதான் என் டே இன் மை